ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, உன் மனதில் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதையும் வெளியில் சொல்ல முடியாமல், யாரிடமும் பகிர முடியாமல் உனக்குள்ளேயே வைத்து கொண்டு புழுங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இதுவும் ஒருவித நன்மைக்கு. நீ பல பேரிடம் பல விஷயங்களை பகிரும் பொழுது பலவிதமான கோணங்களில் அந்த விஷயங்கள் பார்க்கப்படும். உனக்கு நன்மை செய்கிறேன் என்று உன்னை மேலும் குழப்பி மேலும் சிக்கல்களில் நீ மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எனவே யாரிடமும் எதுவும் சொல்லாமல் நீ அமைதியாகவே இரு. இப்பொழுதெல்லாம் உன் மனதை உறுத்தும் ஒரு பெரிய விஷயம் தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால்தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேனோ என்று யோசித்து கொண்டே இருக்கிறாய். நேர்மையாக வாழும் பொழுது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறே வாழ்க்கை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக் கொள்வதற்கு சமம். நான் உனக்கு பலமுறை கூறியிருக்கிறேன், சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் விழுந்து போக மாட்டார்கள், தவறு செய்பவர்கள் வாழ்ந்துவிட மாட்டார்கள். இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகளையும் இந்த சூழ்நிலையில் உன் பிரச்சனைகளையும் கவலைகளையும் பிறரிடம் சொல்லாதே. ஏனெனில் உன்னை சுற்றி இருக்கும் சில பேர் நல்லவர்கள் போல உன்னிடம் பேசி பழகினாலும் அவர்கள் உன் மனதில் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறு எண்ணம் இருக்கிறது. நீயும் சரியாக அவர்களிடமே சென்று உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள் செல்லமே. உன்னை மேலும் குழம்ப செய்து உன் பிரச்சனைகளை எவ்வாறு அதிகப்படுத்தலாம் என்று யோசித்து கொண்டும் இருக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் சூழ்நிலையும் நிச்சயம் வரும். அப்பொழுது யார் நல்லவர், எந்த அன்பு உண்மையானது என்பது உனக்கு தானாக விளங்கும். அதை உனக்கு விளக்குவதற்காக இத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதற்காகவும் விரக்தி அடையாதே. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே, எவரையும் துச்சமாக கருதாதே. இப்பொழுது உன்னுடைய நிலை எனக்கு தெரியும். நீ அத்தனை நம்பிக்கையானவனாக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள். வருந்தாதே, எல்லாவற்றையும் மறந்துவிடு. அவர்களுக்குண்டான தேவினை அவர்களை போய் சேரும். சரியான கால நேரம் வரும்பொழுது எல்லாம் சரியாகிவிடும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. நிச்சயம் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். என்னை நம்புகிறாயல்லவா? அப்போது மகிழ்ச்சியாயிரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய.